10 கட்டளைகள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடத்திப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சியை சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே சொன்ன 10 கட்டளைகள் இங்கு மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் 10 கட்டளைகளை தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலும் சொன்னார், எழுத்துக்களினாலும் சொன்னார். அந்த வார்த்தைகளை 2 கற்பலகைகளில் எழுதி மோசேயினிடத்திலும் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளும் இங்கு மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே சொன்ன 10 கட்டளைகள் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் தேவன் பேசிச் சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தரே இந்த கட்டளைகளை இயற்றியவர். கர்த்தரே இந்த கட்டளையின் வார்த்தைகளை சொல்லுகிறவர். தேவன் 10 கட்டளைகளை சொல்லுகிறார். அதன் பின்பு தேவனுடைய சப்தத்தை தாங்கள் கேட்டால் செத்துப்போவோம் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள். அதன் பின்பு தேவன் மோசேயிடம் மட்டுமே பேசுகிறார். தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு மற்ற கற்பனைகளை கொடுக்கிறார். மோசே 10 கட்டளைகளையும் மற்ற கட்டளைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதை மிருகங்களின் இரத்தத்தினால் உறுதி பண்ணுகிறார். தேவன் சகல வார்த்தைகளையும் சொல்லுகிறார். மோசே அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் எழுதுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 10 கட்டளைகள் அல்லது 10 கற்பனைகளை பற்றிய சத்தியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: 10 கற்பனைகள் என்னும் வாக்கியம் வேதாகமத்தில் 3 முறைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயின் மொத்த பிரமாணத்திற்கும் 10 கற்பனைகள் ஓர் அடிப்படையாகும்.
இயேசு கிறிஸ்து மத்தேயு 22:35 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று கூறியிருப்பது போன்று 10 கற்பனைகளில் மோசேயின் மொத்த பிரமாணமும் அடங்கியிருக்கிறது. மோசேயின் பிரமாணத்தில் இந்த பகுதி மட்டுமே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரின் செவிகளில் தொனிக்கும்படியாக கூறினார். ஆதாமுக்கு 10 கற்பனைகளை பற்றி தெரியாது. அவருக்கு ஒரு கட்டளை மட்டுமே கொடுக்கப்பட்டது. அவர் அதற்கு கீழ்ப்படியாமல் போனதினால் மனுக்குலம் முழுவதற்கும் அவர் மூலமாய் பாவம் வந்தது. தன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்கு ஆதாமிற்கு பெற்றோர் யாரும் இல்லை. அதுபோலவே விபசாரம் பண்ணாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக என்னும் பிரமாணங்களும் ஆதாமும் ஏவாளும் மட்டும் இருந்த காலத்தில் அவர்களுக்கு பொருந்தாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சீனாய் வனாந்திரத்திற்கு இஸ்ரவேலர் வருவதற்கு முன்பாக இருந்த அவர்களுடைய முற்பிதாக்கள் ஆகியோருக்கு 10 கற்பனைகளை பற்றி தெரியாது. ஆபிரகாமிற்கும் அவர் சந்ததிக்கும் தேவன் 14 கட்டளைகளை கொடுத்தார். இவை தவிர நோவாவின் மூலமாக மனுஷரை குறித்த சில பிரமாணங்களும் மனு குலத்திற்கு கொடுக்கப்பட்டது. தேவன் இஸ்ரவேலருக்கு சீனாய் மலையில் 10 கற்பனைகளை கொடுப்பதற்கு முன்பாக மோசேக்கு ஏற்கனவே 184 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீனாய் வனாந்திரத்திற்கு வருவதற்கு முன்பாக இஸ்ரவேலருக்கும் 10 கற்பனைகளை பற்றி தெரியாது. மோசேயின் பிரமாணத்தில் மட்டுமே 10 கற்பனைகள் காணப்படுகிறது. மோசேயின் பிரமாணத்தில் இவை சேர்க்கப்படவில்லை என்றால் இஸ்ரவேலருக்கு 10 கற்பனைகளை பற்றி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் தேவன் 10 கற்பனைகளை எழுதிய கற்பலகைகள் இப்பொழுது எங்குள்ளது என்று தெரியவில்லை. ஒரு சிலர் மோசேயின் பிரமாணத்தை 10 கட்டளையிலிருந்து வேறுபிரித்து அதை தேவனுடைய பிரமாணம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது தவறான உபதேசம். மோசேயின் பிரமாணத்தில் ஒரு பகுதியே 10 கற்பனைகளாகும். மோசேயின் பிரமாணத்தில் 10 கற்பனைகளோடு மேலும் 203 கட்டளைகள் இடம்பெற்றுள்ளன. இவை சீனாய் மலையில் தேவன் மோசேயிடம் 10 கற்பனைகளை கொடுப்பதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டவையாகும். மோசே 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட போது மேலும் 155 கற்பனைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு நியாயப்பிரமாண புஸ்தகம் மிருகங்களின் இரத்தத்தினால் உறுதி பண்ணப்பட்டது. இதன் பின்பு மோசேயின் பிரமாண புஸ்தகத்தில் மேலும் 2345 கற்பனைகள் சேர்க்கப்பட்டன. 10 கற்பனைகள் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. சீனாய் வனாந்திரத்தில் தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் அஸ்திவாரம் 10 கட்டளையாகும். 10 கட்டளைகள் மட்டுமே தேவனுடைய பிரமாணம் என்றோ மோசேயின் பிரமாணம் என்றோ கூற முடியாது. இவை தேவன் உரைத்த பிரமாணத்தின் முதற் பகுதியாகும். 10 கற்பனைகள் கொடுத்தவுடன் பிரமாணம் முடிந்து போகவில்லை. தேவனுடைய சப்தத்தை இனிமேல் தங்களால் கேட்க முடியாது என்று இஸ்ரவேலர்கள் முறையிட்டார்கள். தேவன் அவர்களுடைய முறையீட்டை கேட்டு அவர்களோடு நேரடியாக பேசுவதை நிறுத்தி கொண்டார். 10 கற்பனைகளும் தேவனுடைய இதர பிரமாணங்களும் மோசேயின் முழு பிரமாணமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டவை. புறஜாதியாருக்கும் 10 கற்பனைகளுக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை. புறஜாதியார் இஸ்ரவேல் தேசத்தில் அங்கம் வகிக்க விரும்பும் போது அவர்கள் மோசேயின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் 10 கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள் என்று சிலர் உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் இது தவறான உபதேசம். புதிய ஏற்பாட்டு சபையில் 10 கற்பனைகளில் 9 கற்பனைகளை மட்டுமே விசுவாசிகள் கடைபிடித்தார்கள். ஓய்வு நாள் பிரமாணம் முழுவதுமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது. யூதருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை ஆசரிக்க வேண்டிய அவசியம் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு நியமிக்கப்படவில்லை. ஆகையினால் ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் யூதருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை. மற்றவர்களையும் இதை ஆசரிக்குமாறு உபதேசம் பண்ணவும் இல்லை. அவர்கள் வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக ஆசரித்து அதை பரிசுத்தப்படுத்தினார்கள். சீனாய் மலையில் தேவன் மோசேயிடம் 10 கற்பனைகளை கொடுப்பதற்கு முன்பாக இவை செவி வழியாக பல சந்ததிகளுக்கு கடந்து வந்திருக்கிறது என்று ஒரு சிலர் உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் இதற்கு வேதாகமத்தில் ஆதாரம் எதுவும் இல்லை. மோசேயின் பிரமாணத்தின் இந்த பகுதி மட்டுமே 2 கற்பலகைகளில் எழுதப்பட்டது. அதே சமயத்தில் அப்போஸ்தலர் பவுல் மோசேயின் பிரமாணத்தில் இந்த பகுதி மட்டுமே ஒளிந்து போயிற்று என்று வலியுறுத்தி கூறுகிறார். சடங்காச்சார பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட அதே சமயத்தில் 10 கற்பனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கற்பனைகளை மோசேயின் பிரமாணம் என்றும் தேவனுடைய பிரமாணம் என்றும்
வேதாகமம் அங்கீகரிக்கிறது. தேவனுடைய பிரமாணம் இல்லை என்றால் அது மோசேயின் பிரமாணமாகவும் இராது. பிரமாணத்திற்கு வேதாகமத்தில் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் 10 கற்பனைகளை மோசேயினுடைய பிரமாணத்தின் ஒரு பகுதியாக கூறியிருக்கிறார்கள். இதை தேவனுடைய பிரமாணம் என்று கூறும்போது அப்போஸ்தலரின் உபதேசத்திற்கு இது மாற்று உபதேசமாக இருக்கிறது. வேதாகமத்தின் மற்ற புஸ்தகங்களை எழுதியிருக்கும் ஆசிரியர்கள் 10 கற்பனைகளை மோசேயினுடைய பிரமாணத்தின் ஒரு பகுதி என்று அறிவித்திருக்கிறார்கள். ஓய்வு நாள் பிரமாணத்தை மோசேயே கொடுத்தார் என்று நெகேமியாவில் கூறப்பட்டிருக்கிறது. தேவன் மோசேயோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையே 10 கற்பனைகள் என்னும் உபதேசமும் உள்ளது. மோசே உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணினார். இதில் 10 கற்பனைகளும் மேலும் 115 கட்டளைகளும் உள்ளன. தேவனுடைய பிரமாணமும் மோசேயின் பிரமாணமும் நீதிநெறி பிரமாணம் என்றும் சடங்காச்சார பிரமாணம் என்றும் பிரிக்கப்படவில்லை. 10 கற்பனைகள் கற்பலகைகளில் எழுதப்பட்டது, மற்றவை புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் மோசேயின் புஸ்தகத்தில் 10 கற்பனைகளும் மற்ற எல்லா கட்டளைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிநெறி பிரமாணத்தில் வாழ வேண்டிய முறையை பற்றி யாத்திராகமம் 20:18 முதல் 23:33 வரை உள்ள வசனங்களில் 14 கட்டளைகள் உள்ளன. 10 கற்பனைகளில் 3 கற்பனைகள் மனுஷன் தேவனோடு வைத்திருக்க வேண்டிய ஐக்கியத்தை பற்றி குறிப்பிடுகிறது. யாத்திராகமம் 20:18 முதல் 23:33 வரை உள்ள வசனங்களில் இதுபோன்று 35 கட்டளைகள் உள்ளன. மோசேயின் பிரமாணத்தில் தெய்வீக சட்டங்கள், பிரமாணங்கள், நியமங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன. மார்க்க சம்பந்தமான நியமங்களும் வாழும் முறை நியமங்களும் மோசேயின் பிரமாணங்களில் உள்ளன. வேதாகமத்தில் கற்பனை என்று கூறப்பட்டிருப்பது 10 கற்பனைகளை மட்டும் குறிக்காமல் அநேக கற்பனைகளை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் என்னும் வாக்கியம் எல்லா கற்பனைகளையும் குறிப்பதில்லை. கற்பனைகள் என்னும் வார்த்தை புதிய ஏற்பாட்டின் கற்பனைகள் அனைத்தையும் குறிக்கும். இது 10 கற்பனைகளை குறிப்பதில்லை. புதிய ஏற்பாட்டில் உள்ள கற்பனைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 10 கற்பனைகளில் 9 கற்பனைகள் புதிய ஏற்பாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஓய்வு நாள் கற்பனை மட்டும் அங்கீகரிக்கப்படவில்லை. புறஜாதி தேசத்தார் மோசேயின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதாகமத்தில் எங்கும் உபதேசம் பண்ணப்படவில்லை. புறஜாதியார் ஒரு சில காரியங்களில் பங்கு பெறக்கூடாது என்று மோசேயின் பிரமாணத்தில் அவர்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அதன் விவரம் வருமாறு: விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளாமல் பஸ்காவை புசிக்கக்கூடாது, பரிசுத்தமானவைகளை புசிக்கக்கூடாது, பரிசுத்த அபிஷேக எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிக்கொள்ளக்கூடாது, ஆசரிப்பு கூடார வேலையில் பங்கு பெறக்கூடாது, அதற்கு அருகிலும் வரக்கூடாது, ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது, தூபம் காண்பிக்க கூடாது, ஆசாரியருடைய ஊழியத்தில் அவர்களுக்கு அருகில் போகக்கூடாது, இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருக்கக்கூடாது, வட்டி கொடுப்பதிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலில் உள்ள விதவைகளை திருமணம் செய்யக்கூடாது. புறஜாதி தேசத்தார் மோசேயின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதாகமம் எங்கும் உபதேசம் பண்ணவில்லை. மோசேயின் பிரமாணத்தில் அந்நியர் என்னும் வார்த்தை 80 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயின் பிரமாணத்தில் இஸ்ரவேல் புத்திரரும் அந்நியரும் சமமானவர்கள் என்று எங்கும் கூறப்படவில்லை. தேவன் புறஜாதியாரை பழைய பிரமாணத்தின் பிரகாரம் நியாயம் தீர்க்கிறார். புதிய ஏற்பாட்டிலுள்ள கிருபையின் பிரமாணம் மோசேயின் பிரமாணத்தில் ஒரு பகுதி அல்ல. புதிய பிரமாணத்தில் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்படுகிறார்கள். புறஜாதியார் நோவாவின் உடன்படிக்கைக்கும் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள். இவர்கள் மோசேயின் உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இஸ்ரவேலரின் பிரமாணங்களில் புறஜாதியாருக்கு பங்கில்லை. இதன் விவரம் வருமாறு: இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தபோது அவர் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் மட்டுமே சென்றார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து யூதரிடமிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து அதை புறஜாதியாருக்கு கொடுத்தார். மோசேயின் பிரமாணத்தை புறஜாதியாருக்கு கொடுக்கவில்லை. புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தினால் புறஜாதியாரும் இஸ்ரவேலரோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மோசேயின் பிரமாணத்தினால் புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்படவில்லை. புறஜாதியார் விசுவாசத்தினால் யூதராக முடியாது. மோசேயினுடைய பிரமாணத்தின் பிரகாரம் புறஜாதியார் மீது இஸ்ரவேலருக்கு அநேக சிலாக்கியங்கள்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் சுவிசேஷத்திலும் பட்சபாதம் எதுவும் இல்லை. புறஜாதியார் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கவில்லை என்று பவுல் கூறியிருக்கிறார். இஸ்ரவேலின் வாக்குத்தத்தங்களுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் புறஜாதியார் அந்நியராகவும் பரதேசியாகவும் இருப்பதாக அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள். முதலாவது ஆலோசனை சங்கம் கூடியபோது புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்றும் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டாம் என்றும் மோசேயின் பிரமாணத்தில் எதிலும் பங்கு பெற வேண்டியதில்லை என்றும் அப்போஸ்தலர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பிரமாணத்திற்கு வேறு சில மாற்று பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஒரு நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம், என் போதகம், கர்த்தருடைய வேதம், தேவனுடைய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம், மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகம், தேவனுடைய நியாயப்பிரமாணமும் மோசேயின் நியாயப்பிரமாணமும், சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணமும் கற்பனையும், திட்டங்களும் முறைமைகளும் நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும், நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும், நியாயப்பிரமாணம் முழுவதும் மோசே. பழைய ஏற்பாடு. மோசேயின் பிரமாணத்தில் கற்பனைகள், தெய்வீக கட்டளைகள், நியமங்கள் ஆகியவை அடங்கி இருக்கின்றன. நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்ட போது இவை எல்லாம் ஒளிந்து போயிற்று. கீழே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நியமங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். லேவியராகமம் 1 முதல் 29 வரை உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் திருமணம், பாலியல் உறவு ஆகியவற்றின் கட்டளைகள் நியமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தீட்டுக்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுவது தொடர்பான சரீர ஆரோக்கிய பிரமாணங்கள் நியமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மார்க்க கட்டளைகள் 10 கற்பனைகளில் முதலாம் கற்பனையும் இரண்டாம் கற்பனையும் நியமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. யுத்தத்தில் வெற்றி பெறும்போது கொள்ளைப் பொருட்களை பங்கிடுவது தொடர்பான நியமங்கள், நீதியின் சட்டங்கள், நீதியின் பிரமாணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுப்பது சம்பந்தமான மார்க்க கட்டளைகள் நியமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மார்க்கத்தோடு தொடர்பில்லாத அரசாங்கத்தின் சட்டங்கள் நியமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பிரமாணங்கள் என்னும் வார்த்தையும் கற்பனைகள் என்னும் வார்த்தையும் ஒரே பொருளை கொடுக்கக்கூடியவை. யாத்திராகமம் 20 1 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 10 கற்பனைகளுக்கும் யாத்திராகமம் 21 1 முதல் 23 33 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நியாய தீர்ப்புகளுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. எபிரேய மொழியில் நியாய தீர்ப்பு என்பதற்கான எபிரேய வார்த்தை மிஸ்பத் என்பதாகும். வேதாகமத்தில் உள்ள நியாய தீர்ப்புகளை கற்பனைகளைப் போன்றே பாவிக்க வேண்டும். மற்ற கற்பனைகளைப் போன்றே நியாய தீர்ப்புகளும் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. தெய்வீக கட்டளைகளும் அதிகாரப்பூர்வமான நியமங்களாகும். தேவனுடைய பிரமாணங்களை வலியுறுத்தி கூறுவதற்கு தெய்வீக கட்டளைகள் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கற்பனையை குறிப்பதற்கு நியமங்கள் என்னும் வார்த்தையும் தெய்வீக கட்டளை என்னும் வார்த்தையும் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா கற்பனைகளும் கட்டளைகளாக கூறப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. தெய்வீக கட்டளையும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. பிரமாணங்களும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. சாட்சிகளும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நியமங்களும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளும் கட்டளைகளாகவே கூறப்பட்டிருக்கிறது. சீனாய் மலையிலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் மற்றும் பல இடங்களிலும் கூறப்பட்ட சட்டங்கள் அனைத்துமே கற்பனைகளாகும். கர்த்தர் மனுபுத்திரரோடு பல வழிகளில் பேசுகிறார். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அவர் 10 கட்டளைகளை கொடுக்கும் போது பேசியது போல மற்ற சந்தர்ப்பங்களில் அதுபோல பேசியதில்லை. கர்த்தர் மனுஷருக்கு 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த கட்டளைகளின் வார்த்தைகள் எல்லாம் மனுஷருடைய இருதயங்களில் இயற்கையாகவே எழுதப்பட்டிருந்தது. ஆனால் மனுஷனுடைய பாவ சுபாவத்தினால் இந்த வார்த்தைகள் மனுஷருடைய இருதயத்தில் மங்கி போயிற்று. இந்த வார்த்தைகளில் பல அழிந்தும் போயிற்று. கர்த்தர் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளைகள் நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். ஆனால் மனுஷருடைய பாவம் பிரயோஜனமாய் இருக்கிற 10 கட்டளைகளை அழித்து போடுகிறது. ஆகையினால் கர்த்தர் இந்த கட்டளைகளை மனு புத்திரருக்கு மறுபடியும் கொடுக்க வேண்டிய அவசியமாயிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாக உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று தம்மை பற்றி சொல்லுகிறார். கர்த்தரே 10 கட்டளைகளின் ஆசிரியர்.
அவரே இந்த கட்டளைகளை இயற்றியவர். கர்த்தருக்கு 10 கட்டளைகளின் மீது தெய்வீக அதிகாரம் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை பற்றி சொல்லும்போது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி வேதாகமத்தில் மிகவும் முக்கியமானதாகும். பஞ்சாகமத்தில் மட்டும் 44 தடவைகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் தம்மை பற்றி சொல்லும்போது பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கர்த்தர் நானே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஆபிரகாமுடைய தேவன், பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், நானே அவர், நானே தேவன், நானே உன் தேவன், நான் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பரும், நானே சாட்சி, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய ஆண்டவர், நான் உங்கள் தேவன், நான் மகத்துவமான ராஜா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொன்ன பல்வேறு சம்பவங்களின் விவரம் வருமாறு: ஜீவ அப்பம் நானே, நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், நான் உலகத்தின் ஒளி, நானே அவர், நான் இருக்கிறேன், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே தேவனுடைய குமாரன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் மெய்யான திராட்சை செடி, இயேசு நானே, நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன், நான் பிரகாசமுள்ள விடி வெள்ளியாய் இருக்கிறேன். 10 கற்பனைகளை பற்றி புதிய உடன்படிக்கையிலும் பழைய உடன்படிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: யாத்திராகமம் 20:3 வசனத்தை லூக்கா 20:27 வசனங்களோடு ஒப்பிடுக. யாத்திராகமம் 20:4-6 வசனத்தை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:7 வசனத்தை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:8-11 வரை உள்ள வசனங்களை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:12 வசனத்தை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:13 வசனத்தை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:14 வசனத்தை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:15 வசனத்தை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:16 வசனத்தை ஒப்பிடுதல். யாத்திராகமம் 20:17 வசனத்தை ஒப்பிடுதல். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்மை பற்றி சொல்லும்போது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தெளிவாக சொல்லுகிறார். 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகளும் கர்த்தரை ஆராதிப்பது சம்பந்தமானது. கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரருடைய தேவனாக இருக்கிறார். ஆகையினால் அவர் மாத்திரமே இஸ்ரவேல் ஜனத்தாருடைய துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தம்முடைய கட்டளைகளுக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தார் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரே நம்முடைய கர்த்தர் என்பதை
நம்முடைய ஞான ஸ்நானத்தின் மூலமாக அங்கீகரித்து அறிக்கை செய்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவருடைய உபதேசத்திற்கு விசுவாசிகளாகிய நாம் எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவானவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை என்றும், நாம் கிறிஸ்துவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறிவிட்டோம் என்றும் அர்த்தமாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். கர்த்தரே அவர்களை மீட்டுக் கொண்டவர். ஆகையினால் அவர்களை ஆளுகை செய்யும் உரிமையும் அதிகாரமும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டதினால் அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் இனிமேல் எகிப்தியருக்கு அடிமைகள் அல்ல. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்மை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆகையினால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். லூக்கா 1:74-75. கர்த்தர் தம்முடைய 10 கட்டளைகளையும் 2 கற்பலகைகளில் எழுதியிருக்கிறார். முதல் 4 கட்டளைகளும் முதலாவது பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 கட்டளைகளும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய முறைகளை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய உற்றார் உறவினர்கள், அயல் வீட்டுக்காரர்கள் ஆகியோரை நாம் நேசிப்பதற்கு முன்பாக நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய நீதிகளையும் பிறருக்கு நாம் செய்யும் உதவிகளையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நம்மால் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. நாம் எதை செய்தாலும் கர்த்தரை கனம் பண்ணும் வண்ணமாகவே செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நற்கிரியைகள் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை என்றால் நம்முடைய சகோதரர்களுக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க மாட்டோம். தாங்கள் கர்த்தருக்கு பொய்யர்களாக இருப்போம் என்றும், ஆனாலும் தங்கள் சகோதரருக்கு தாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இல்லை. இது மாய்மாலமான வார்த்தை. கர்த்தர் மீது அன்பு கூறாமல் மனுஷர் மீது மெய்யான அன்பு கூற முடியாது. முதலாவது கட்டளை, நாம் யாரை ஆராதிக்க வேண்டுமென்று 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை தெளிவாக சொல்லுகிறது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை கர்த்தர் தம்முடைய முதலாவது கட்டளையாக இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலும் அந்த தேசத்திற்கு அருகாமையில் உள்ள மற்ற தேசங்களிலும் ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது. அவர்கள் சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வினோதமான தெய்வங்களை உண்டு பண்ணுகிறார்கள். இவையெல்லாம் நூதன தெய்வங்களாக இருக்கிறது. இவை மனுஷரால் உண்டாக்கப்பட்டவை. கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். அவரே நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய துதி, கனம், மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். ஆனால் மனுஷனோ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை ஒரு சில சிருஷ்டிகளுக்கு செலுத்தி விடுகிறான். இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். மனுஷனுடைய மனதிலே பெருமை இருக்கிறது. அவனுடைய பெருமையே அவனுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. மனுஷனுடைய குணத்தினாலே பேராசை இருக்கிறது. மனுஷனுடைய பேராசை பணத்தை அவனுக்கு தெய்வமாக ஆக்குகிறது. ஒரு சிலர் போஜன பிரியராய் இருக்கிறார்கள். போஜனம் அவர்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் தங்களுடைய இருதயத்தின் பெருமைக்கும் பண ஆசைக்கும் பெருந்தீனிக்கும் கொடுக்கிறார்கள். பொருளாசைக்காரருக்கு கர்த்தரை விட உலக பிரகாரமான பொருட்களே பெரிதா இருக்கும். அவர்கள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக தங்கள் ஐஸ்வர்யத்தை நம்புவார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதற்கு பதிலாக தங்களுடைய ஐஸ்வர்யத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். நாம் கர்த்தரை மாத்திரமே அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவருக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும். அவரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். நாம் கர்த்தரில் மாத்திரமே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து ஜீவிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் வேறு எதற்காவது அதிகமாக பயப்பட்டால் அதுவே நமக்கு விக்கிரகமாக இருக்கும். நாம் கர்த்தரை நேசிக்காமல் கர்த்தரை விட வேறு எதையாவது அதிகமாய் நேசித்தால் அதுவும் நமக்கு விக்கிரகமாக இருக்கும். புறஜாதி ஜனங்கள் கல்லினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும்
விக்கிரகங்களை செய்கிறார்கள். கர்த்தருடைய ஜனம் ஒருவேளை இப்படிப்பட்ட விக்கிரகங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய மனதிற்குள்ளே பெருமை, பேராசை, பொருளாசை போன்ற விக்கிரகங்களை செய்து அவற்றை ஆராதிப்பார்கள். கர்த்தரை ஆராதியாமல் இப்படிப்பட்ட காரியங்களை ஆராதிக்கும் போது இவர்களும் புற ஜாதியாரைப் போல விக்கிரக ஆராதனைக்காரராகவே இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய முதலாவது கட்டளையை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தெளிவாகவும் திட்டமாகவும் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு தெரியாமல் மறைவாக ரகசியமாக எந்த விக்கிரகத்தையும் ஆராதிக்க முடியாது. கர்த்தருக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். கர்த்தர் மனுஷருடைய இருதயங்களின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். மனுஷன் கர்த்தரை அல்லாமல் வேறே தேவர்களை ஆராதிக்கும் போது அவன் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக துணிகரமாய் பாவம் செய்கிறான். கர்த்தர் நம்முடைய பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட மாட்டார். மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் பிரத்யட்சமாய் இருக்கும். இரண்டாவது கட்டளை. கர்த்தர் இரண்டாவது கட்டளையாக தம்மை ஆராதிக்கும் பிரமாணங்களை சொல்லுகிறார். நாம் கர்த்தரை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஒரு விக்கிரகத்தை செய்து அதை ஆராதிக்க கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் தம்முடைய இரண்டாவது கட்டளையை சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஆராதிக்க கூடாது என்று ஒரு சில காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மரம், கல், உலோகம் ஆகியவற்றால் செதுக்கப்பட்ட விக்கிரகம், ஆண் அல்லது பெண்ணுக்கு ஒப்பாயிருக்கும் சொரூபம், மிருகத்தின் சொரூபம், பறவைகளின் சொரூபம், தரையில் ஊறும் பிராணிகளின் சொரூபம், பூமியின் கீழ் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான சொரூபம், தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான மாம்சத்தின் சொரூபம், வானத்தில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான சொரூபம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பரலோகத்தின் சேனைகள். கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எரிச்சலுள்ள தேவன் என்று வேதாகமத்தில் 10 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரிச்சலில் பக்தியுள்ள எரிச்சல் என்றும் பக்தியற்ற எரிச்சல் என்றும் வேறுபாடு உள்ளது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதமும், அவருடைய கட்டளைகளை மீறும் போது நமக்கு தண்டனைகளும் கொடுக்கப்படும். கர்த்தருடைய 10 கட்டளைகளில் அந்த கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை குறித்து எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிப்புகளின் விவரம் வருமாறு: என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். 10 கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளின் விவரம் வருமாறு: வேறே தேவர்களை ஆராதிக்கிறவர்களுக்கு மரண தண்டனை. இந்த பாவம் செய்கிறவர்களுடைய பெயர்களை தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். விக்கிரகங்களை செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. இந்த பாவம் செய்கிறவர்களுடைய பெயர்களை தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். தேவ தூஷணம் சொல்லுகிறவர்களுக்கு மரண தண்டனை. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்களுக்கும் ஓய்வு நாளில் வேலை செய்கிறவர்களுக்கும் மரண தண்டனை. புதிய ஏற்பாட்டில் இதற்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. பெற்றோரை கனம் பண்ணாதோருக்கு மரண தண்டனை. கொலை செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. விபசாரம் செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. களவு செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை. பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு மரண தண்டனை. இச்சிக்கிறவனுக்கு மரண தண்டனை என்று கூறப்படவில்லை. ஆனாலும் யோசுவா 7:21 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் இச்சித்ததின் விளைவாக மரண தண்டனை கிடைத்தது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயாருடைய அக்கிரமம் என்று இங்கு கூறப்படவில்லை. ஏவாளின் அக்கிரமம் அல்ல, ஆதாமின் அக்கிரமமே மனுக்குலத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது. தகப்பன் என்பவன் தனி மனுஷன் மட்டுமல்ல, அவன் தன் சந்ததிக்கு பிரதிநிதியாக இருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினால் சாபமும்
அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் வரும். தந்தையின் மூலமாகவே பாவம் தொடரும் என்றும் தாயாரின் மூலமாக பாவம் தொடராது என்றும் வேதம் கூறுகிறது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளின் வயிற்றில் பிறந்தார். 10 கற்பனைகளை பற்றி கூறப்பட்டிருக்கும் 2 அட்டவணைகளிலும் இந்த வாக்கியம் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை சொல்லும் போது ஒரு சில பிரதான அறிவிப்புகளையும் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஏதோமியர் எகிப்தியர் ஆகியோரின் பிள்ளைகளில் 3ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. யெகூவின் சந்ததியார் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு இந்த கட்டளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்களில் அநேகர் அதுவரையிலும் கர்த்தருக்கு ஒப்பாக விக்கிரகங்களை செய்து சித்திரங்களை வரைந்து அவற்றை ஆராதித்தார்கள். யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு கர்த்தருக்கு ஒப்பாக தாங்கள் செய்திருந்த விக்கிரகங்களையும் தாங்கள் வரைந்திருந்த சித்திரங்களையும் அழித்து போட்டார்கள். ரோம பேரரசின் படை வீரர்கள் ராயனுடைய உருவத்தை தங்களுடைய மார்புகளிலும் வஸ்திரங்களின் தோள் பட்டைகளிலும் பதக்கங்களாக அணிந்திருப்பார்கள். இவையெல்லாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அருவருப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவீர்கள். மத்தேயு 24:15-16. விக்கிரகங்கள் பொய்யை உபதேசிக்கும், அவை சத்தியத்தை பொய்யாக மாற்றும். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். ரோமர் 1:25. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த ஒரு உருவத்தையும் கொடுக்க முடியாது. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்ப்பிக்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறவனுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். ஆபக்கூக் 2:18. மனுஷன் தன்னுடைய மனதின் கற்பனையின்படி தேவனுக்கு ஒரு விக்கிரகத்தை செய்கிறான். அவன் மனுஷனாக இருப்பதினால் தேவனை மனுஷ ரூபத்திலே விக்கிரகமாக உண்டு பண்ணுகிறான். நம்முடைய ஆராதனை ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். விக்கிரகங்கள் நம்முடைய ஆராதனையை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய ஆராதனையை விசுவாசத்தின் வல்லமை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய கற்பனையின் வல்லமை ஆராதனையை ஆளுகை செய்யக்கூடாது. மனுஷருடைய கற்பனையின் வல்லமையினால் விக்கிரகங்கள் செய்யப்படுகிறது. மனுஷன் ஏன் விக்கிரகத்தை உண்டாக்க கூடாது என்பதற்கும் கர்த்தர் காரணத்தை சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஆராதனையில் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வைராக்கியம் உள்ளவர். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரருக்கு தண்டனைகளை நியமித்திருக்கிறார். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை பகைக்கிறார்கள். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரருடைய அக்கிரமங்களை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பதாக சொல்லுகிறார். பெற்றோர் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கும்போது கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை தண்டிப்பார் என்று இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் சொல்லக்கூடாது. பெற்றோர் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்து அவருடைய பிள்ளைகளும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் பெற்றோரின் அக்கிரமங்களை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பார். பெற்றோர் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்து அவருடைய பிள்ளைகள் விக்கிரகங்களை ஆராதியாமல் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுடைய பெற்றோரின் அக்கிரமங்களை இந்த பிள்ளைகளிடத்தில் விசாரிக்க மாட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழைக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவானவரே நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். அவரிடத்தில் பாவமோ அக்கிரமமோ இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். நமக்கு மாம்ச பிரகாரமான பெற்றோர் இருந்தாலும் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்து கர்த்தரை பகைத்து அக்கிரமங்களை செய்தவர்களாக இருந்தாலும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆவிக்குரிய பிதாவாக இருக்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் பாவமோ அக்கிரமமோ தேவனை பகைக்கும் சுபாவமோ இல்லை. கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தவர். கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். பெற்றோர் விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது அவர்கள் ஒருவேளை தங்கள் அறியாமையினால் இந்த பாவத்தை செய்திருக்கலாம். அவர்களுக்கு மெய்த்தேவனாகிய கர்த்தரை பற்றிய அறிவும் வெளிப்பாடும் இல்லாதிருக்கலாம். கர்த்தரோ அப்படிப்பட்ட பெற்றோரை உடனே தண்டித்து விட மாட்டார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் மரித்து போனால் அவர்களுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களை ஆராதியாமல் தம்மை ஆராதிப்பார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள் என்றால் கர்த்தர் அப்போதும் அவர்களை தண்டியாமல் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று நீடிய பொறுமையோடு காத்திருப்பார். பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்களுடைய அக்கிரமங்களை விசாரியாமல் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தின் அளவு பூரணமாகும் போது கர்த்தர் அவர்களை விசாரியாமல் விட்டுவிட மாட்டார். கர்த்தர் தம்மை பகைத்து விக்கிரகங்களை ஆராதிக்கிற பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரர்களை உடனே தண்டியாமல் பொறுமையோடு இருந்தாலும் அவர் நித்திய காலமாக அவர்கள் மீது பொறுமையோடு இருக்க மாட்டார். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அவர்களை தண்டிக்க ஆரம்பிப்பார். விக்கிரகங்களை ஆராதியாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய முதலாவது கட்டளை நம்முடைய உள்ளான ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியினாலும் உண்மையினாலும் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய உள்ளான ஆராதனையில் நமக்கு கர்த்தருக்குள் சந்தோஷம் இருக்கும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்னும் ஆர்வம் நமக்குள் நிரம்பி இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். நாம் கர்த்தரை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆராதிப்போம். நம்முடைய உள்ளான ஆராதனையில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் புறப்பட்டு வரும். கர்த்தருடைய 2வது கட்டளை நம்முடைய வெளிப்படையான ஆராதனையோடு தொடர்புடையது. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரை துதிக்கும் வார்த்தைகளும் ஜெப வார்த்தைகளும் விண்ணப்பங்களின் வார்த்தைகளும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கவனமாய் செவி கொடுப்போம். கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை எப்போதும் காத்து நடப்பார்கள். அதிலும் விசேஷமாக கர்த்தரை ஆராதிக்கும் விஷயத்திலே அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள அவருடைய கிருபைகள் நமக்கு உதவி செய்யும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் நம்மால் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க முடியாது. தம்மை பகைக்கிறவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வது அவசியமாய் இருக்கிறது. 3வது கட்டளை நாம் கர்த்தரை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பது பற்றி 3வது கட்டளை விளக்குகிறது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பது 3வது கட்டளையாகும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. அந்த நாமத்தை வீணிலே வழங்கும் போது நாம் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம். பொய்யான இடுதல், தேவதூஷணம் கூறுதல், தேவனுடைய நாமத்தை தேவையில்லாமல் பயன்படுத்துதல் ஆகியவற்றை இந்த கற்பனை குறிப்பிடுகிறது. தேவனுடைய நாமத்தை பில்லி சூனியம், குறி சொல்லுதல் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தக்கூடாது. ஜெபம், துதி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், உபதேசம் பண்ணுதல், ஆராதனை செய்தல் ஆகிய பக்தி விருத்தியான காரியத்திற்கு மட்டுமே தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.